ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சக ராசிக்கு புத்தாண்டு ராசி பலன். பொதுவாகவே விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே விடாது முயற்சி செய்யக்கூடிய தன்மை, போட்டிகள் நிறைந்த வாழ்க்கையில் எப்போதுமே தான் தாழ்ந்தவன் அல்ல அப்படின்றத நிரூபிக்க தயங்க மாட்டாங்க. அதாவது ஒரு வாக்குவாதம், தான் அந்த வாக்குவாதத்தில் தரம் குறைந்தவனாக காட்டப்பட்டு விட்டேன், அந்த இடத்துல என்னுடைய மதிப்பு குறைவு இல்லை, என்னால் எல்லாம் முடியுன்ற ஒரு வீம்போ அல்லது ஒரு சபதம் எடுக்கிறாங்கன்னா அதுக்காக எந்த எல்லைக்கு போகவும் தயங்காத ஒரு தன்மை கொண்டது தான் விருச்சகம். அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் எப்போவுமே ஒரு துருதுருன்னு செயல்படக்கூடிய நந்துவா காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தை தான் அதனுடைய சின்னமாக கொண்டிருக்கு. கொடுக்கில் விஷம். எப்போவுமே கூட தன்னுடைய இயல்பான செயல்பாடு, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்கிற இந்த விருச்சகம் தன்னை சீண்டினவங்களை சும்மா விட மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதனால் இவங்க கூட சபதம் எடுக்கிறீங்கன்னா அதில் வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக பின் வாங்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் முன்ன வச்ச காலை பின்ன வாங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் வரட்டு கௌரவம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வரட்டு கௌரவத்தினாலவே பல விஷயங்களை வாழ்வியலில் இழந்திருப்பாங்க. கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் விட்டு கொடுத்தோ அல்லது சில இடங்களில் கொஞ்சம் பணிஞ்சு போகிறதன் மூலமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடையலாம். இந்த விருச்சக ராசி தான் மனம் இறங்கி தானாக பணிஞ்சு போனால் உண்டு. நீங்கள் இவங்கள ஒரு ரூலாலாம் கொண்டு போக முடியாது இல்லைங்களா? அதனால் இந்த விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வந்த விஷயம் 2025 புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் தான். இந்த ஆண்டில் சனி பயிற்சி இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வருட மையப்பகுதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசிக்கு, அதாவது ஒரு 4வது மாதம் வாக்கில் பயிற்சி ஆகிறாரு. அப்போ மீன ராசி அப்படின்றது ஒரு சுபருடைய வீடு. ஆல்வேஸ் அவர் 4ஆம் இடமான சுகஸ்தானம் சனியோட வீட்டில் இருந்தது. அவர் அங்கே திக்பலம் பெறவர். அவருடைய சொந்த வீடு நல்ல வலுப்பெற்ற அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வண்டி வாகனம், வீடு, சொத்து சுகம், சுகமேன்மை, பல விஷயங்களில் பல பிரச்சனைகளை கொடுத்துருக்காரு. இப்போ 5ஆம் இடமான மீனம் உங்களுக்கு திரிகோணத்தில் ஒரு இடமானது. அப்போ 5 ஒரு சுபருடைய வீடானது. அந்த இடத்துல போயிட்டு அவர் அமரும்போது அவருடைய கெட்டத்தன்மை, அந்த கெடுபலன் தரக்கூடிய தாக்கத்தின் தன்மை குறையும். ஏன்னா நல்லவரோட வீடு, குருவோட வீடு ஒரு சுபருடைய வீட்டில் அமர்றதுனால ஒரு நன்மை உண்டு அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராகு கேதுவின் பயிற்சி இருக்குது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேதுவும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு. 5ல் இருந்த ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு அமரும்போது இந்த காலகட்டம் அந்த ராகு உங்கள் ராசிக்கு 4ல் வரும்போது சில விஷயங்கள் மீது ஆசைப்பட்டுட்டீங்க. ஒரு வாகனம், ஒரு வீடு, ஒரு சுகமேன்மை, ஒரு சந்தோஷம் அனுபவிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அது என்ன விலையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, அதை அனுபவிக்காமல் விட மாட்டீங்க. அந்த அமைப்பு கட்டாயமாக அந்த 2025 எண்டில் விருச்சக ராசி மனதளவில் புரிஞ்சுக்குவாங்க. அந்த ஒரு விஷயம் கட்டாயமாக நடக்கும். ஒரு வாகனத்தின் மீது ஒரு பிரியம்னு வச்சிங்களா, நீங்கள் எவ்வளோ கடனில் இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டத்தில், அதெல்லாம் விஷயமே கிடையாது. அந்த வாகனம் வாங்கியே தீரணும். அந்த விஷயம். ஒரு வீட்டை பார்த்து க்ரேஸ் ஆகிட்டீங்க, அந்த வீட்டை வாங்கி ஆகணும். அது கடன் வாங்குவீங்க, லோன் போடுவீங்க, எங்கேயோ ஏதோ பண்ணுறீங்க. இருக்கிற இடத்த விற்றாது அந்த வீட்டை வாங்குறது, இல்லை அந்த மாதிரி வீட்டை கட்டுறது, இல்லை அதுக்காக கடன் படுவது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கடன் சுமைக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த கேது 10ஆம் இடத்துக்கு செல்லும்போது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் என்ன தான் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும். அதாவது சலிப்புத்தன்மைனா கேது இருக்கக்கூடிய இடம் இயல்பாக வெறுக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தொழில் வியாபாரத்தில் ஒரு பிடிப்பற்ற நிலை. ஒன்று மாற்று தொழிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இருக்கிற தொழிலில் பெரிய அளவுக்கு ஒரு பிடிமானம் இல்லை, அப்படி அதில் ஒரு பெரிய மன நிறைவு ஏற்படாது. நீங்கள் அதில் பணம் காசு எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், அந்த தொழில் மீது உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது. அதில் லட்சமில் நீங்கள் கோடி கூட சம்பாதிங்க, அது வேறு விஷயம். அது உங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்காது, வேறு கட்டாயத்தின் படி தான். அதாவது எனக்கு கடன் உடன் இருக்குது, கடன் வாங்கியிருக்கேன், இந்த தொழில் எனக்கு பிடிக்கல தான், ரொம்ப சொல்லத்தகாத சில தொழில்கள் கூட இருக்கலாம். அதாவது அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், ஏன்னா வேறு வழி கிடையாது. ஆனால் எனக்கு பிடிச்சி நான் செய்யலை, என்னுடைய சூழ்நிலை மறுக்க முடியாமல் செய்கிறன்ற மாதிரிலாம் சிலர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். 7ல் இருக்கிற குரு 8ல் பயிற்சி ஆகும்போது மறைமுக அதிர்ஷ்டம் உண்டு, வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு, அதில் அனுகூலமான பலன் பெறக்கூடிய அமைப்புகள்னு எண்ணற்ற நன்மைகள் காத்துட்ருக்கு. அதனால் விருச்சக ராசிக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் சிறப்பாகவே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு, ஏற்ற இறக்கங்கள் கட்டாயமாக உண்டு. ஏன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மற்ற கிரகங்கள், ஏன்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன்,
செவ்வாய் இதெல்லாம் இயல்பாக வருடத்தில் நகரக்கூடிய கிரகங்களே என்பதனால் இந்த அமைப்பு விருச்சக ராசிக்கு இருக்கும். அடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பாக தெளிவாக பல விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்